நெஞ்சிலோர் ஆலயம் வந்து அதாவது சின்ன வயசில் எனக்கு அதை பற்றிலாம் பெருசாக எதுவும் தெரியாது. அதாவது ஒரு அழுகுமுஞ்சிக்க லவ் ஸ்டோரியாக தான் நான் சின்ன வயசில் பார்த்தேன் அதை. ஆனால் வந்து அவர் ரொம்ப வந்து சொல்லுவார் 14 டேஸில் எடுத்த படம் அப்படின்னு சொல்லுவார். அந்த ட்ரிவியாலாம் சொல்லுவார் எனக்கு. அது பார்க்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது ஓகே ஒரு ஆக்சிடென்டெல்லாம் வந்து ஒரு லைக் அந்த படத்தில் வந்து இந்த ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஹீரோஸ் டாக்டர், அவரோட எக்ஸோட ஹஸ்பண்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு கேன்சர். இது எவ்வளோ ட்ராமா இருக்குது இதில். அவர் வந்து அந்த ஹஸ்பண்டை சேவ் பண்ணாமா வேணாமா, அவர் ஹி ஸ்டில் நாட் ரெக்கவர்ட். அவர் 96 விஜய் சேதுபதி மாதிரி இருக்காரு, மூவனே ஆகலை. எவ்வளோ ட்ராமா இருக்குது இதில். ஸோ அது வந்து எனக்கு வெரி இன்ஸ்பிரேஷனல். அந்த 14 டேஸில் எடுத்த படம் அப்படின்றது தான் எனக்கு சின்ன வயசில் கேட்டது அப்படியே எனக்கு இட்ஸ் ஸ்டக். ஸோ அகெயின் யூ டோன்ட் நீட் டு மேக் அ பிக் ஃபிலிம் டு கிரியேட் அந்த இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு அது தேவையில்லை, எமோஷன். அண்ட் இன்னொன்று, நம்ம இப்போ ஒன்று ட்ரை பண்ணுறோம்ல, அதை ஏற்கனவே ட்ரை பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி. அந்த கான்ஃபிடன்ஸும் நமக்கு திரும்பி பார்க்கும்போது கிடைக்குது. எக்ஸாக்ட்லி.